உஜ்ஜயினின்னு ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டை ஒரு அரசர் ஆண்டுட்டு வந்தாராம். அவருடைய அமைச்சரவையில் ஒரு மந்திரி இருந்தாராம். அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்களாம். அந்த மகன்களில் 3 பேரும் 3 விதமான நிபுணர்னாக்கா சிறந்தவங்கள்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தன் என்னன்னா, சமையல் யார் எப்படி செஞ்சாலும் அது என்ன குறை இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுல சிறந்தவனாக இருந்தாலாம். இன்னொருத்தன் பெண்களுடைய ஜாதகத்தையும் அவர்களுடைய வரலாறையும் சொல்கிறதுல ரொம்ப சிறந்தவனாக இருந்தானாம். இன்னொருத்தன் தூக்கத்தில் ரொம்ப பிரியமாக இருந்தானாம். எப்படி இருந்தாலும் அவனுடைய சுகத்தை சொல்லிவிடுவானாம். சரி, இவங்க எல்லாரையுமே மற்ற அமைச்சர்களாக என்ன சொன்னாங்களாம், எங்களால் இதுலேயே மிகவும் ரொம்ப சிறந்தவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் அரசே நீங்கள் தான் யார் நல்ல சிறந்தவங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த 3 பேரையும் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்களாம், நம்ம அரண்மனையில் அறையில் தங்க வைங்க, அவங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு அந்த மந்திரியோட பசங்களை அழைச்சிட்டு 3 பேரையும் ஒரு நாள் அரண்மனையில் தங்க வச்சாங்களாம். அடுத்த நாள் என்ன பண்ணாங்களாம், நல்ல அறுசுவை உணவு படைச்சி அந்த 3 பேருக்குமே சாப்பாடு போட்டாங்களாம். எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். ஆனால் சாப்பாட்டு பிரியன் மட்டும் சொன்னாராம், இந்த சாப்பாட்டில் பெண வாடை வருது, அதாவது இறந்தவங்க மேலே அடிக்கிற வாடை வருது அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அந்த நிலத்தில் விளைஞ்ச நெல்லில் சமைச்ச சாப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்களாம். சரி, எல்லோரும் என்ன பண்ணாங்களாம், எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத சோதனை பண்ணி பார்க்கும் பொழுது சமையல்காரரை கூப்பிட்டு கேட்டாங்களாம், இந்த அரிசி எங்கே வாங்கின அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு கடையை சொன்னாராம். அந்த கடைக்கு அந்த அரிசி எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டும்போது எந்த நிலத்துலேருந்து வந்தது அப்படிங்கிறத ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வயலில் விளைஞ்ச நெல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்களாம். சரி, அப்போ இவன் சாப்பாட்டில் நல்ல பிரியனாக இருந்திருக்கான், அதனால தான் இந்த அரிசி கூட எங்கே விளைஞ்சதுன்றதை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், இவனை தனியாக வச்சாங்களாம். அடுத்தது ஒரு அறையில் 2வது பையன் இருந்தானா. அவன்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த பாலை கொண்டு போய் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவும் என்ன பண்ணாங்களாம், பாலை எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்க போனாங்களாம். அதுக்கு அந்த பையன் இப்போ அந்த பாலை வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இந்த பால் கொண்டு வந்தது என்னமோ சரிதான், ஆனால் இந்த அம்மா வெள்ளாட்டு பால் குடித்து வளர்ந்த பொண்ணாக இருக்குது, அதனால் இந்த அம்மாவோட கையால் நான் பால் குடிக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் விரட்டி அடிச்சிட்டாராம்.